Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. இது யார் வண்டின்னு தெரியுமா? அதிகாரிகளுக்கு வந்த சீக்ரெட் மெசேஜ். மிரட்டிய ஆளும் கட்சி பிரமுகர். காணாமல் போகும் கமண்டல நதி. திருவண்ணாமலையில் பகீர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி ஒன்றியத்தில் அமைந்துள்ளது ஒழுக்கம்பூண்டி கிராமம். இந்த பகுதியில் உள்ள ஆரணி கமண்டல நாகநதியில் ஆற்று மணல் திருடப்படுவது காலம் காலமாக நடைபெற்று வருகிறது. இங்கு நாள்தோறும் சுமார் 70 டிராக்டர்கள் மூலம் ஆற்று மணல் கடத்தப்படுகிறது. அதில் ஒரு டிராக்டர் மணலை 13,000 ரூபாய்க்கு விற்பனை செய்து கடத்தல்காரர்கள் கொள்ளை லாபம் பார்த்து வருகின்றனர். இதற்கு தமிழ்நாடு அரசு தற்காலிக தடை விதித்திருந்தாலும் இரவு நேரங்களில் மாட்டு வண்டி மூலம் மணல் திருடப்படுவதாக பல்வேறு புகார்கள் எழுந்துள்ளன. அதிலும் ஆரணி ஒன்றிய குழு சேர்மனாக இருக்கும் சுந்தர் என்பவர் இது போன்ற மணல் கடத்தலில் ஈடுபட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தனர். ஆனால் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட அதிகாரிகள் தற்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்நிலையில் கடந்த 31ஆம் தேதியன்று கமண்டல நாகநதியில் ஆற்று மணல் திருடப்படுவதாக வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் அந்த பகுதியைச் சேர்ந்த 2 வருவாய்த்துறை அதிகாரிகள் நேரடியாக ஸ்பாட்டுக்கு சென்றுள்ளனர். அப்போது அந்த ஆற்றிலிருந்து மணல் நிரப்பிக்கொண்டு ஒரு டிராக்டர் அங்கிருந்து செல்ல முயன்றதை அலுவலர்கள் தடுத்து நிறுத்தியுள்ளனர். அந்த நேரத்தில் ஆற்றில் மணல் கடத்திய கும்பல், இது யார் வண்டின்னு தெரியுமா, எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வண்டியவே பிடிப்பீங்க என வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். அது மட்டுமின்றி அங்கிருந்த டிரைவர் பேசும்போது, அண்ணே எங்க இருக்கீங்க, நம்ம வண்டியை புடிச்சுட்டாங்க, சீக்கிரம் வாங்க என செல்போனில் ஒருவருக்கு தகவல் தெரிவித்தார். இதையடுத்து மட்டத்தாரி ஊராட்சி மன்ற தலைவர் பிரேம்குமார் என்பவர் உடனடியாக ஸ்பாட்டுக்கு விரைந்து அதிகாரிகளிடம் சண்டை போட்டுள்ளார். அதன் பிறகு தான் சார்ந்த ஆளும் கட்சி முக்கிய நிர்வாகி ஒருவரை தொடர்பு கொண்டு நடந்த விவரத்தை கூறியுள்ளார். இதனிடையே திடீரென கோபமடைந்த பிரேம்குமார் டிராக்டரில் இருந்த மணலை கீழே கொட்டிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். இதையடுத்து அந்த மணல் கடத்தல் கும்பல் அதிகாரிகளின் உத்தரவை மீறி அந்த டிராக்டரை அங்கிருந்து எடுத்துச் சென்றனர். இந்நிலையில் ஸ்பாட்டில் இருந்த சமூக ஆர்வலர்கள் சிலர் இதனை வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் பதிவிட்டுள்ளனர். தற்போது இந்த வீடியோ வைரலாகி ஆரணியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரம் இந்த சம்பவம் குறித்து ஆரணி காவல் நிலையத்திற்கு எந்த புகாரும் செல்லவில்லை. இந்த விவகாரத்தில் ஆரணி கோட்டாட்சியர், தாசில்தார், கிராம நிர்வாக அலுவலர் போன்ற வருவாய்த்துறை அதிகாரிகள் அமைதி காக்கிறார்கள் என சொல்லப்படுகிறது. இத்தகைய சூழலில் ஆரணி கமண்டல நாகநதியில் விண்ணமங்கலம், தச்சூர், வாழைப்பந்தல், சீசமங்கலம் உள்ளிட்ட சில இடங்களில் இரவு பகல் என்று பாராமல் ஆற்று மணலை திருடி விற்பனை செய்கின்றனர். மேலும் இதற்கு காவல்துறையும் உடந்தையாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதில் களம்பூர் காவல் நிலைய சிறப்பு எஸ்ஐ ஒருவரை மணல் வண்டிகளிடம் வசூல் நடத்தி அதிகாரிகளுக்கு பங்கு தருவதற்காகவே ஆரணி காவல் நிலையத்திற்கு சிறப்பு பணி தந்துள்ளார்கள் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.